இன்றைக்கி சண்டே. ஸோ என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுற எல்லாருக்குமே மேக்ஸிமம் திங்கக்கிழமை நாளைக்கு ஷிப்பிங் பண்ணி விட்டுறேன். 1 கிலோ பேக்கிங் கவருடைய ரேட் என்னன்னு சொல்லிட்டு இந்த குரங்குக்கெலாம் தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ 250 ரூபா 300 ரூபா விற்கிது ஷிப்பிங் காஸ்ட்டோட. ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்துட்டு உயிரை வாங்குறாங்க. ஸோ இது எங்கே போய் முடியும் அப்படின்னு தெரியல. ஸோ என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். மேக்ஸிமம் இந்த வீடியோ ஃபுல்லாமே கப்பீஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ எல்லாமே செகண்ட் குவாலிட்டி இம்போர்ட்டட் கப்பீஸ் இல்லாட்டி மிக்ஸ்டு கப்பீஸ் மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறது அப்படின்னு பார்த்தோம்னா 10 பேர் 250 ரூபா வரும் ஷிப்பிங் காஸ்ட் இல்லாமல். ஸோ மிக்ஸ்டு கப்பி தான். மேக்ஸிமம் இந்த எல்லோ ஸ்னேக் ஸ்கின் வெரைட்டி தேவை அப்படின்னீங்கன்னா மட்டும்தான் அதை பிரித்து எடுக்க முடியும். இல்லாட்டி உங்களுக்கு மொத்தமாகவே மிக்ஸ்டு கப்பி அப்படின்னே வந்துடும். நார்மலாகவே இந்த எம்ரால்டு வெரைட்டியில் வரும் அது. ஸோ எம்ரால்டு பட்டன் வெரைட்டி அந்த மாதிரி நிறைய இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த வெரைட்டியில் அந்த டெய்லெலாம் ஒரு மாதிரி ஸ்வாட் டெயில் மாதிரி வரும். அது 10 பேர் 250. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒயிட் கப்பி ஒரு 150 பேர் எடுத்துருக்குறேன். இது எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தோம்னா 10 பேர் 270 தான் வரும். 150 பேரில் ஒரு 50 பேர் இது புக் ஆகிடுச்சு. இன்னும் இதில் ஒரு 100 பேர் இருக்குது. 10 பேர் எடுத்திங்கன்னா 270 தான். ஸோ ஷிப்பிங் காஸ்ட் ஒரு 60-70 வரும். சரியான குவாலிட்டி. மேல் வந்து எல்லாமே நல்ல ஜெயின் சைஸில் ப்ரீடிங் சைஸில் இருக்குது. ஃபீமேல் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். 10 பேர் எடுத்திங்கன்னா அதில் ஒரு 4 வந்து உங்களுக்கு செமி சைஸ் இல்லாட்டி ஃபஸ்ட் ப்ரீடிங் சைஸில் தான் ஃபீமேல் வரும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே மேல் எல்லாமே பெரிய பெருசாக இருக்கும். ஃபீமேல் அதுக்கேற்ற மாதிரி சின்னதாக தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் செல்லும் பண்ண முடியும். இன்னும் ஒரு 100 பேர் அவைலபிள் இருக்குது. ஸோ யாரை வீடியோ பார்க்குறவங்க முன்னாடியே நீங்கள் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இதில் அப்படின்னு பார்த்தோம்னா பிளாட்டினம் டம்போயர் செகண்ட் குவாலிட்டி. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெர்மன் ரெட்டு. ஸோ 2 வெரைட்டி இதில் இருக்குது. ஜெர்மன் ரெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 பேர் 270. பிளாட்டினம் டம்போயர் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ பிளாட்டினம் டம்போயர் விட்டுருங்க, பிளாட்டினம் கப்பி அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுவுமே உங்களுக்கு 10 பேர் 300 ரூபா வரும். டம்போயர் ஏதாவது 1-2த்துக்கு டம்போயர் வரும். ஸோ இங்கே நேரில் வந்தவங்களே டம்போயர் பெருகி எடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுனால நான் மேக்ஸிமம் வெறும் பிளாட்டினம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் எடுக்கிறேன். ஃபீமேல் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. ஸோ மேலுமே நார்மல் பிளாட்டினம் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல குவாலிட்டி வரும். டம்போயர் 1-2த்துக்கு வரும். ஸோ டம்போயர் ரெட் பிளாட்டினம் டம்போயர் எடுத்திங்கன்னா 10 பேர் 300. ஜெர்மன் ரெட் அப்படின்னு பார்த்தோம்னா 10 பேர் உங்களுக்கு 270 வரும். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா சில்லி மொசைக்கில் மிக்ஸ்டு வெரைட்டி. ஸோ இதுவுமே உங்களுக்கு 10 பேர் 300 ரூபா வரும். ஃபீமேல் சைஸ் நல்ல ஜெயின் சைஸ்லேயே இருக்குது. 10 பேர் எடுத்திங்கன்னா 300 ரூபா தான் வரும். மேக்ஸிமம் இதிலிருந்து நல்ல ஒரிஜினல் குவாலிட்டி பெருக்கி எடுத்தால் கூட பேர் ஒரு 60-70ன்னு விற்க முடியும். ஸோ நான் அது மாதிரி பண்ணல. மேக்ஸிமம் இதில் இருக்கிறது அப்படியே ரேண்டமாக உங்களுக்கு மேல் ஃபீமேல் பெருகி தரேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒரிஜினல் சில்லி மொசக் ஃபீமேலு. அதுக்கு உண்டான மேலுமே டம்போயருமே நல்லாவே இருக்கும். ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் ஆர்டர் பண்ணும்போது நான் ரேண்டமாக எடுத்து தரேன். 10 பேர் 300 ரூபாய்க்கு எடுத்திங்கன்னா அந்த 300 ரூபாய்க்கு உண்டான தரமான குவாலிட்டியாக தான் ஃபிஷஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வரி பண்ணாமல் எடுக்கலாம். ஒயிட் வந்து உங்களுக்கு 270. அதுக்கப்புறம் மிக்ஸ்டு கப்பி 250. இதுவுமே மிக்ஸ்டு கப்பி தான். மேக்ஸிமம் இது அதான் யாருக்காவது எல்லோ ஸ்னேக் ஸ்கின் தேவை அப்படின்னா நான் பெருக்கி எடுக்கணும். அது வந்து 270 ரூபா வரும். மொத்தமாக 250 ரூபாய்க்கு எடுத்திங்கன்னா அதில் 1-2 எப்படியா இருந்தாலுமே வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்ல அந்த எல்லோ கலரு முதுகில் இருக்கிற ஃபின்னு அதுக்கப்புறம் டெய்லு. ஸோ ரெண்டுமே இந்த மாதிரி எல்லோ கலரில் வரும். மேலுக்கு அப்படின்னு பார்க்கும்போது சைடில் ஸ்னேக்ஸ்க்கு பேட்டர்ன் வரும். ஸோ அந்த மாதிரியான சேம் குவாலிட்டியில் தேவை அப்படின்னா மேக்ஸிமம் நான் பெருக்கி தான் எடுக்கணும். ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா சொல்லுங்கள். மேக்ஸிமம் மிக்ஸ்டு கப்பி 250. இந்த ஒயிட்டும் ஜெர்மனும் 270. சில்லியும் பிளாட்டினம் டம்போயரும் 300. 10 பேர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரேஷியோவில் வரும். யாருக்காவது பல்காக ஒரு 200 பேர் வேணும் 300 பேர் வேணும் அப்படின்னா ஒரு 22-25 ரூபாய்க்கு ஆவரேஜாக எல்லாத்தையுமே பண்ணி கொடுக்கலாம். அதாவது இந்த சேல்ஸுக்கெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காண்டி சொல்கிறேன். முன்னாடி பார்த்தா சேம் குவாலிட்டியில் உங்களுக்கு பேர் ஒரு 22 ரூபா அந்த ரேஷியோவில் எடுத்து கொடுக்குறேன். அதுக்கும் கம்மியாகவும் பண்ண முடியும். ஸோ வேணுன்றவங்க நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டியை பொறுத்து அதெல்லாம். அதுக்கப்புறம் மிக்ஸ்டு கப்பி அப்படின்னு பார்க்கும்போது 6 பேர் 100 ரூபா வரும். 6 பேர் 100 ரூபா அப்படின்னு இல்லாமல் ஷிப்பிங் காஸ்ட் வந்து 70 ரூபா வரும். ஒரு பெரிய அட்டை போட்டியில் போட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அட்டை போட்டிக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து 70 ரூபா. 130 ரூபாய்க்கு உங்களுக்கு 7 பேர் மிக்ஸ்டு கப்பி போடுறேன். அதாவது ஷிப்பிங் காஸ்ட்டோட 200 ரூபாய்க்கு எடுத்திங்கன்னா உங்களுக்கு 7 பேர் வரும். அவ்வளோதான். இந்த கொய்யு ஜுவல்லு எஸ்கே கோல்டு நார்மல் கோல்டு இந்த வெரைட்டி எல்லாத்தையுமே நிறுத்துறதா முடிவு பண்ணிட்டேன். ஸோ எடுத்தால் கப்பி எடுத்து பண்ணுறது இல்லாட்டி மாலி பலூன் மாலி. ஸோ இந்த 3-4 வெரைட்டி தான். இந்த சம்மர்லாம் முடிஞ்சு ஜூன் ஜூலையில் தான் அடுத்த ஸ்டாக்கு மொத்தமாக எடுத்து பல்காக பண்ணுற மாதிரினா பண்ணுறது. ஜுவல்லு ஒரு 5-6 பீஸ் இருக்கும். மொத்தமாக ஒரு 200 ரூபா போட்டு விட்டிங்கன்னா இருக்கிறது எல்லாத்தையுமே பார்த்து நான் போட்டு விட்டுறேன். ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்கு வந்து நாளைக்கு எலிஃபெண்ட் இயரில் கப்பி வருது. அது ஒரு 4 பேர் வருது. அதுக்கப்புறம் ஏஎஃப்ஆர் நம்மளுடைய மொட்டை மாடியில் செட் பண்ணி வச்சுருக்கிற ஏஎஃப்ஆர் டப்புக்கும்
அப்புறம் இந்த புதுசாக போகிற பிளாட்டினம் எலிஃபெண்ட் இயர் டப்புக்குமே ஸோ ஃபிஷ்ஷஸ் நாளைக்கு ஆர்டர் பண்ணிட்டேன். மண்டே ஷிப்பிங் பண்ணாங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா மூன்டெயில் டம்போ இயர் மாதிரி வளர்ந்துச்சுன்னா சரியான குவாலிட்டியில் வரும். நான் இன்றைக்கி தான் பார்த்தேன் இந்த பிளாக் கலர் டாட்டட்லாம் வந்து தனியாக ஒரு பெரிய டப்பில் ஒரு பெரிய தார்பாய் செட்டப்பில் விட்டு வச்சிருந்தது. ஸோ இன்றைக்கி தான் ஒரு பையன்கிட்ட வந்து பீஸ் 50 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். எல்லாமே நல்லா பெரிய ப்ரீடிங் சைஸு. பீஸ் 50ன்னு சொல்லி 4 பீஸ் கொடுத்தேன். ஸோ நல்லா வளர்ந்துச்சுன்னா டம்போயரெல்லாம் நல்லா பெரிய பெரிய ரெக்கை சூப்பராக வரும். 5 பீஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா வரும். 200 ரூபாய்க்கு ஒரு 11 பீஸ் கொடுக்கலாம். ஸோ அவ்வளோதான், இது சரியான மார்ஜின் வருது. ஸோ எனக்கே ஷிப்பிங்கோட பீஸ் 12 ரூபாயிலேருந்து 13 ரூபா வரைக்கும் வருது. ஸோ இதுக்கு கம்மியாகவும் இது கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால ஸோ அந்த ரேட்லேயே கொடுத்துட்டுருக்குறேன். இதுலேயே பலூன் மாலிக்கு இது பார்த்தீங்களா, அது வந்து 3 பேர் 100 ரூபா வரும். ஷிப்பிங் காஸ்ட் வர 60 ரூபா தான் வரும். ஸோ மேக்ஸிமம் இதை நார்மலாக சின்ன கவர்லேயே கட்டிடலாம் அப்படிங்கிறதுனால ஒரு 10 ரூபா ஷிப்பிங் காஸ்ட்டில் கம்மியாகலாம். இந்த ட்ரை வார்ம்ஸு, அதுக்கப்புறம் ப்ளூ மெடிசனு, ஆன்டி குளோரினு, எல்லோ மெடிசனு, ஸோ இதெல்லாம் இருக்குது. யாருக்காவது தேவை அப்படின்னா சொல்லுங்கள். அப்புறம் இந்த டப்பில் அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட்டாக எலிஃபெண்ட் இயர் கப்பி, பிளாட்டினம் எலிஃபெண்ட் இயர். ஸோ அதில் ஆர்டர் போடும்போது பேரண்ட் எல்லாமே செத்து போய் ஒரே ஒரு ஃபீமேல் மட்டும் ஒரு 25 குட்டி போட்டுச்சு. ஸோ அந்த 25 குட்டியும் இதில் தான் வச்சு காப்பாற்றிட்டு வரோம். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பேர் பிளாக்கு மேக்ஸிமம் குட்டி போட்டுருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இப்போ தான் பார்க்குறேன், போட்டு ஒரு 20-25 குட்டி பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரியாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 25 பேர் 30 பேர் பக்கம் வாங்கிட்டு வந்தேன். அதில் ப்ரீடிங் சைஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே ஒவ்வொரு குடத்துக்கு ஒவ்வொரு பேர் அப்படின்னு சொல்லி ஒரு 5-6 பேரை மட்டும் வச்சுக்கின்னு நம்மளோட மொட்டை மாடி டப் செட்டப்புக்கு ஒரு 4-5 பேரை விட்டுட்டு மற்றது எல்லாத்தையுமே சேல் பண்ணியாச்சு. இந்த குடத்தில் விட்டதை இங்கே நேரில் வந்து பார்க்குறவங்க எனக்கு ஒன்று கொடுன்னு எல்லாத்தையுமே வாங்கிட்டு போயிட்டாங்க. இந்த ஒரே ஒரு ஃபீமேலை தவிர, இந்த ஒரு ஃபீமேலு ஒரு மேலை தவிர மற்றது எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இவ்வளோ நாள் கழித்து இன்றைக்கி தான் அந்த ஃபீமேலே குட்டி போட்டிருக்குது. மேக்ஸிமம் கொஞ்சம் வளர்ந்துச்சு அப்படின்னா ஸோ நம்மளுடைய மொட்டை மாடியிலே கொண்டு போய் அந்த பிளாக்கோட பிளாக்காக விட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வளரும். இந்த செட்டப் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 400 பீஸ் ஃபீடிங் கப்பி விட்ருக்குறேன். அதுக்கப்புறம் இந்த போன டைமு லாஸ்ட்டாக பல்க் எடுத்ததில் இந்த மூன்டைல் டம்போயர் மாலி இந்த பிளாக்கில் டாட்டா வருது பார்த்தீங்களா. ஸோ அதில் ஒரு 10 பீஸ் எடுத்து விட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 4 பீஸ் 50 ரூபா அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இன்னும் ஒரு 5-6 பீஸ்க்கு இது. அந்த டம்போயர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அவ்வளோ அழகாக இருக்கும், நல்லா வளர்ந்துச்சு. இதில் நல்லா வளர்ந்துருக்குது. அதில் பார்க்கும்போது கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால அது தெரியல. மேக்ஸிமம் இது பிளான்ட் விடுறதுக்காண்டி செட் பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் அதில் ஃபீடிங் எப்பி விட்டேன், மூன்டெயில் டம்போயர் மாலி விட்டேன். இப்போ அது எதுக்கு மல்டி பர்பஸ் மாதிரி ஆகிப்போச்சு அது. ஃபைனலாக நம்மளுடைய மொட்டை மாடி ப்ரீடிங் செட்டப்பில் அந்த அள்ளி செடி பாருங்கள். ஸோ 2 பூவு நல்லா தான் இருந்துச்சு. இது வந்து லைட்டாக இப்போ தான் காஞ்சிருக்குது. மத்தியானம் பார்க்கும்போது நல்லா வளர்ந்துருந்துச்சு. ஸோ இது வந்து பர்பிள் பெரியோட டப் செட்டப்பு. ஃபுட்டே போடலன்னா கூட இந்த நம்ம நேச்சுரல் செட்டப்பில் அதுங்களே நல்லா குட்டி போட்டு அதுங்களே நல்லா வளர்ந்துக்குதுங்க. நெட்டு கிட்டெல்லாம் போட்டு ப்ரீடிங் நெட்டு போட்டெல்லாம் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. ஸோ நல்லா எல்லா டப்புமே சரி சூப்பராக க்ரோத் ஆகுது குட்டிங்கெல்லாம். ஃபஸ்ட்டு செட் பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிளாக்கு, அதுக்கப்புறம் கோல்டு. ஸோ அதோட சைஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும், 2மே ஆவரேஜாக ஒரே நாளில் ரெடி பண்ணது. ஸோ எல்லாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாற்றி மாற்றி குட்டி போட்டு ஸோ எல்லாமே இப்போ ஒரே சைஸில் குட்டிங்கெல்லாம் வளர ஆரம்பிக்குது. ஸோ எடுக்கும்போது நம்ம இது அடுத்த பேட்ச் குட்டிங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். அதிலே இந்த மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இருந்து அதில் ஒரு 4-5 பேர் விட்டுட்டு நீங்கள் மொட்டை மாடியில் நீங்கள் சிம்பிளாக வச்சிங்கன்னா கூட அதுங்களே ப்ரீட் ஆகிக்கும். ஸோ அல்பினோ ஃபுல் ரேட் எல்லாமே சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்குது அப்படிங்கிறதுனால இதுக்கு உண்டானது ஒரு 2 பேர் மட்டும் ஆர்டர் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் முன்னாடி சொன்ன மாதிரி எலிஃபெண்ட் இயர், பிளாட்டினம் எலிஃபெண்ட் இயர் ஒரு 4 பேர் வருது. ஸோ கீழே இருக்கிற ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் கொண்டு வந்து இங்கே தான் வைக்கணும். மேபி நாளைக்கு காலையில் செவ்வாய் புதனில் அதை ரெடி பண்ணணும். ஸோ பாய்.